உலக நிலவு பற்றிய சமூக வலைதள பதிவுகள் குறித்து விளக்குகிறார் மிர்னாலினி. வணக்கம். இன்னைக்கு உலக செய்திகளில் முதல்ல நம்ம பார்க்குற ஒரு செய்தி இது வந்து நீர்க்கீரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலங்கை சொல்கிறாங்க. ஸோ வாஷிங்டனில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த நீர்க்கீரிக்கு முதலாக உலகத்தில் இந்த நீர்க்கீரிக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்துமா நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்மாலேருந்து வெளிவரத்துக்காக இந்த விலங்குக்கு வந்து இன்ஹேலர் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஹேலரை பயன்படுத்தி இந்த விலங்கு வந்து ஆஸ்துமாலேருந்து அந்த நோயிலிருந்து வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு தகவலும் இந்த நீர்க்கீரியினுடைய புகைப்படமும் அதிக அளவில் வந்து ட்விட்டரில் நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து வாஷிங்டன்லேருந்து வரக்கூடிய ஒரு செய்தி. அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது இந்த ஒரு பிக்சர். இந்த குறிப்பிட்ட பிக்சரை வந்து இப்போ எல்லாருமே பிடித்தமான ஒரு பிக்சராக அதிகப்படியாக எல்லாருமே ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பிக்சரை எங்களால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் ஏற்பட்டதும் யூகேயில் நடந்த, அதாவது ஒரு தியேட்டரில் ஒரு படத்தினுடைய ஒரு படத்தில் நடித்த எல்லா ஹீரோயின்ஸ்லாம் வந்து ஒரு தியேட்டரில் வந்திருக்கும் போது ஸோ அதை வந்து படம் பிடிக்கணும் அப்படின்னு நினச்ச மக்கள் வந்து இந்த ஒரு ஃபோட்டோவில் இருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற மக்கள் வந்து அந்த ஹீரோயின்ஸை படம் பிடிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த ஒரு ஓல்ட் லேடி அவங்க மட்டும்தான் கேமராவை எடுத்து பார்க்காம வெறும் டிரெக்டாக அவங்க வரக்கூடிய மனிதர்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க. மற்றவங்க எல்லாமே வந்து கேமரா மூலமாக தான் வந்து கேமரா மூலியமாக வீடியோ எடுக்கிறதன் மூலமாக தான் அந்த க்ரூவே பார்க்குறாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால இந்த ஓல்டு விமன் வந்து எங்களுக்கு நிறைய பாடமே கற்றுக் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி எல்லாருமே வந்து ட்வீட்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதான் வந்து என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஃபோட்டோ. ஸோ இந்த ஒரு லேடி வந்து செல்ஃபோனை யூஸ் பண்ணாமல் அதனுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் டிரெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு காமிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபோட்டோ வந்து நிறைய பேர் ரீஷேர் பண்ணி நிறைய பேர் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து அதிக பேருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. அடுத்தபடியாக பிரேசில்லேருந்து வரக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, இந்த பாடி பில்டர் இவருடைய பைசெப்ஸ் வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காரு அவருடைய பைசெப்ஸில். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆயில் ப்ளஸ் ஆல்கஹால் இது ரெண்டையும் சேர்ந்த ஒரு கலவையை வந்து அதிகப்படியாக அவருடைய பைசெப்ஸில் இன்ஜெக்ட் பண்ணதுனால இப்போ வந்து ஒரு ஹல்க் மாதிரியான வரக்கூடிய ஒரு லுக்கில் வந்து இவர் வந்துட்டார். ஸோ அவருடைய கைகளுக்குள்ளே வந்து கற்கள் வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் கை வந்து பெருசாகிட்டு இப்போ வந்து அவர் கையே எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து உண்டாயிருச்சு. ஸோ இவரை பற்றின நிறைய கட்டுரைகளை இப்போ நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் வந்து இவருடைய கையை எடுக்கக்கூடிய நிலைமையே வந்ததால் ஸோ பாடி பில்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆர்வத்து கோளாறின் அடிப்படையில் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விழிப்புணர்வு ஃபோட்டோஸ் அண்ட் இதை பற்றியான மெசேஜஸ் வந்து அதிகப்படியாக வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில். ஸோ இந்த நபர் வந்து பிரேசிலை சேர்ந்த ஒரு நபர், அவருடைய ஒரு செய்தி. அடுத்தபடியாக வந்து நார்தன்ஷயர்லேருந்து வரக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த பெட்டி இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்டிக்குள்ளே வந்து ஒரு குழந்தையை வைத்து, அதாவது கிட்டத்தட்ட பிறந்து 1 வாரத்துலேருந்து 4 வாரம் ஆன ஒரு பிறந்த குழந்தையை இந்த பெட்டிக்குள்ளே வச்சுட்டு வந்து சாலையில் விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இதை வந்து ஜென்ரல் பப்ளிக் பார்த்துட்டு ரொம்பவே வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பெட்டியினுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து இப்போ நிறைய நம்மளால் யூகேலேருந்து வரக்கூடிய செய்திகளை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தபடியாக ஃபேஸ்புக்கில் வைரலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, பொதுவாகவே வேலை செய்யக்கூடிய பெண்கள்கிட்ட நம்ம அதிகமாக வந்து ஒரு அஃபிஷியல் செட்டப்பில் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து மேரிடா இல்லை நீங்கள் இப்போ வந்து குழந்தை பெற்றுக்கிற ஒரு நிலையில் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து பெண்களை நோக்கி வைக்கிறது உண்டு. ஸோ அதற்கு இந்த பெண்மணி வந்து பதிலளிக்கும் ஒரு விதமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜென்ரலாக ரேண்டமாக இருக்கக்கூடிய ஒரு அல்ட்ராசவுண்ட் ஃபோட்டோகிராஃபை எடுத்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி, இனிமேல் ஒரு பெண் வந்து குழந்தையை பெற்றுக்கிற நிலையில் இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாது அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை யாருமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமான போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் வந்து ஃபேஸ்புக்கில் கிட்டத்தட்ட 30,000 முறை வந்து எல்லாராலையும் ஷேர் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபும் அவங்க போட்டிருக்க போஸ்ட்டும் வந்து நிறைய பேர் வைரலாக பார்க்கப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுவும் இப்போ நிறைய பேர் பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்தபடியாக கூகுளுடைய டூடில் டிசைன், இன்றைக்கி வந்து மார்ஸில் தண்ணி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதை வந்து கொண்டாடும் விதமாக கூகுளுடைய டூடில் டிசைன் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதையும் எல்லாருமே அவங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தபடியாக உலக அளவில் இன்றைக்கி வந்து வேர்ல்ட் ஹார்ட் டே அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து தங்களுடைய இதயத்தை வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி உலக அளவில் மக்கள் வந்து அதிகப்படியான ட்வீட்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸை வந்து இதில் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேர்ல்ட் ஹார்ட் டே அப்படிங்கிறதுடைய முக்கியத்துவம் வந்து இந்த ஒரு ஹேஷ்டேக் காட்டுது. ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள்லாம் இப்போ வந்து உலக அளவிலான தகவல்களாக எல்லாராலையும் பார்க்கப்பட்டு இருக்கு.